ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடிங் ஜோன். நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக் ட்ரேடிங் பத்தின எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பிளஸ் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் உடைய சார்ட்ஸ்மே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க வந்து நம்ம சேனல்ஸ்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பத்தின டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து நம்ம வந்து இந்த வீக்கோட வீடியோல வந்து பார்க்க போறோம் நாம. அண்ட் நம்மளோட சேனல் வந்து டிஸ்க்ளைமர் அப்ளைடு. நான் வந்து செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. அண்ட் நம்மளோட வீடியோ வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க எந்த ஒரு டிசிஷன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் நண்பர்களே, நம்ம சேனல்ல வந்து நம்ம வந்து வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள வந்து நம்ம வந்து 1K 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 60 டேஸ் சேலஞ்சு. பார்க்கலாம் இந்த சேலஞ்சில் நம்ம வந்து வின் பண்றோமா இல்லை லூஸ் பண்றோமா அப்படின்ட்டு. அண்ட் இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து உடைச்சிட்டு கீழே வந்து கம்ஃபர்டபுளாக இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அகைன் ஸ்டாக் வந்து மேலே வந்து இதுவாயிருக்கு. நம்ம வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் போட்டோம் அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஸோ நிஃப்டி வந்து ஹாரிசான்டல் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உள்ள வந்து பேட்டர்ன் உள்ள வந்து க்ளோஸ் வச்சுட்டு உள்ள வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுவே நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி இது பண்ணலாம் நம்ம. ஸோ ஸோ ரீசெண்ட் டேஸ்க்கு வந்து நம்ம வந்து ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுனால நம்ம வந்து இப்படி வச்சோம்னாக்கா ஸோ 1 2 3 4 5 டச்சஸ் வந்து எடுத்துட்டு இப்படி தான் வந்து நிஃப்டி வந்து இப்போதைக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து டே டைம் ஃப்ரேமு. ஸோ நம்ம சேனல் எப்பயுமே நம்ம லோயர் டைம் ஃப்ரேமை வந்து நான் வந்து க்ரீன் இல்லைனா ப்ளூ கலரில் தான் நான் வந்து வச்சிருப்பேன். அதனால் நான் வந்து க்ரீன் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நிஃப்டியோடைய கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ இது வந்து அப்படியே 4 ஹவருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம 4 ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ இது நம்ம வந்து இங்கே வந்து சேனல் வந்து போட்டுக்கலாம். நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணலாத்துக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் சேனலு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போடணும் சேனலை. கீழேயுமே நான் வந்து சேனல் போட்டுக்கிறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போயிட்டு சேனல் போட்டோம் அப்படின்னாக்கா இங்கே தான் வருது. ஓகே, கம்ஃபர்டபுளாக இப்போ வந்து சேனலில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் எக்ஸாக்டான லெவல்ஸில் வந்து ஸோ நிஃப்டி வந்து இந்த லெவல்ஸில் தான் இப்போதைக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கா. ஸோ இப்போதைக்கு வந்து நிஃப்டி வந்து இந்த லெவல்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கீழேருந்து மேலே போயிட்டு இங்கே வந்து ஒரு பெனன்ட் ஃபிளாக் உடைய இது மாதிரி வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கு போயிடலாம் நம்ம. ஸோ டெய்லி வந்து முடிச்சிட்டோம். இன்னும் வந்து நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஸோ இங்கே வந்து நல்லா வந்து கீழே வந்துட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு நிஃப்டி சப்போர்ட் எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு நல்ல வந்து ஸ்ட்ராங்கான வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து என்கல்ஃபிங் மாதிரி ஃபார்ம் அவுட் ஆயிருக்கு இங்கே. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சைட்வேஸ் வந்துட்டு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் வந்து இதுவாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து வந்துடலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸில் தான் வந்து போயிட்டு இருக்கு ஸ்டாக்கு. இங்கேயுமே இதை வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாக் வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா 1 ஹவரில் வந்து ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா நம்ம வந்து பை என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு வந்து நினைப்பாங்க.
ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நம்ம நெறைய பேர் வந்து இங்க வந்து இருக்கிற ஹிடன் பேட்டர்ன்ஸ் வந்து மிஸ் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இங்க வந்து ஒரு நல்ல க்ளோஸ் வச்சுனாக்கா பை என்ட்ரி போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற ஹிடன் பேட்டர்ன்ஸ் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுதான் வந்து நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து ஒரு ஹிடன் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுதான் வந்து அந்த ஹிடன் பேட்டர்னு. ஸோ இந்த ஹிடன் பேட்டர்னை வச்சு நீங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா, நாம எக்ஸாக்ட்டா இது வந்து இங்க கிட்ட வருது. ஓகே. ஸோ இப்போ இத வச்சு பார்க்கும்போது நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்கனாக்கா, 1, 2, 3 டச்சஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு நல்ல கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இங்க வந்து என்ட்ரி போவீங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ வந்து எடுத்துட்டு வந்து இங்க வைப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற இந்த லைன நீங்க பார்க்க மாட்டீங்க. இது பார்க்காததுனால கரெக்ட்டா வந்து ஸ்டாக் வந்து நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. என்ட்ரி எடுத்தோனே என்ன ஆகும்? கீழ வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த ரீசனால தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ட்ரேட் வந்து உங்களுது வந்து லூஸ் ஆயிட்டு இருக்கும். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கனாக்கா, ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ட் வந்து போயிடும். பட் ஆனா மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அதுல ஹார்மோனிக்ஸ் வந்து ஒரு சில ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு ஹார்மோனிக்ஸ்ல. அதனால நான் வந்து பர்சனலா ஹார்மோனிக்ஸ் தான் யூஸ் பண்றேன். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரெண்ட் லைன்ஸ் வில் ஒர்க். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. பட் ஆனா அது கரெக்ட்டா ஒர்க் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாரி வந்துடுது, இந்த மாரி கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுனாக்கா, இது பிரேக் அவுட் வந்து ஃபெயில் ஆவறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னாக்கா, சம்டைம்ஸ் இந்த மாரி வரதுக்கும் வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஸோ வெயிட் பண்ணுங்க. கேண்டில் ஃபார்மேஷன் வந்து இந்த லைனுக்கும் மேல க்ளோஸ் ஆகாத மாதிரி வெயிட் பண்ணுங்க. க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னும்போது உங்களுடைய ட்ரேடிங் டிசிஷன்ஸ் வந்து பிளான் பண்ணுங்க. அண்ட் நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது, இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இந்த லைன் வந்து இருக்கு இல்லையா? இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனுமே வந்து இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோடைய 1 ஹவர்க்கான அனலைசிஸ். ஸோ நம்ம சேனல்ல நான் இதுவரைக்கும் வந்து இந்த வாரத்துக்கான நிஃப்டி அனலைசிஸ் வந்து ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன்ல வந்து நான் போடல. ஸோ இந்த வீடியோ நீங்க பாருங்க. அண்ட் ஹார்மோனிக்ஸ் லெவலுமே நான் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்களே பாருங்க. ஹார்மோனிக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா? இல்ல பிரைஸ் ஆக்ஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா? அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இதுதான் வந்து நிஃப்டிக்கு வந்து அனலைசிஸ். அண்ட் நம்ம வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து நல்லாவே வந்து ஒரு கன்சாலிடேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ன்றதுனால லைட்டா இத வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே நண்பர்களே. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னாக்கா, இங்க க்ளோஸ் வச்சோனே எடுக்காதீங்க. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சோனே நீங்க வந்து எடுக்கலாமான்ற திங்க் பண்ணுங்க. ஆனா இங்க வந்து ஒரு ஹிடன் லைன் ஒண்ணு இருக்குன்றதையும் நீங்க மறந்துறாதீங்க. ஸோ ஆல்வேஸ் நம்ம ஹிடன் பேட்டர்ன்ஸ வந்து இதுல தான் போடணும். இந்த மாரி போடணும் நம்ம. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ஹிடன் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது மட்டும் இதுவாகும். ஸோ இது வந்து கரெக்ட்டான பேட்டர்னு. இதுதான் ஹிடன் பேட்டர்ன் இங்க. ஸோ அத வந்து நம்ம வந்து இங்க மாத்திக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல இங்க பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இங்க ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்கு. ஸோ இன்கேஸ் இங்க எதுவும் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னா, நீங்க பிளான் பண்ணுங்க. அண்ட் அகைன் இங்க ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்கு. இத வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, அகைன் இங்க வந்து நமக்கு ஒரு ரிவர்சல் ஜோன் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து நிஃப்டி 50க்கான அனலைசிஸ். ஸோ இத பேஸ் பண்ணி வந்து நீங்க வந்து பிளான் பண்ணுங்க ட்ரேட. இன்னும் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா, 15 மினிட்ஸ்ல வந்து இங்க வந்து ஒரு நல்ல பாக்ஸ் கன்சாலிடேஷன் மாரி போயிட்டு இருக்கு. இது என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து ஒரு சைஃபர் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அந்த சைஃபர் பேட்டர்னால தான் வந்து இந்த ஜோன்குள்ளேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து இந்த ஜோன்குள்ள இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து 15 மினிட்ஸ்ல வந்து ஒரு சைஃபர் பேட்டர்ன் வந்து ஒண்ணு ஃபார்ம் ஆயிருந்தது. அந்த சைஃபர் பேட்டர்ன் வந்து உடைச்சிட்டு போக முடியாம நிஃப்டி வந்து இங்க வந்து ஸ்டக் ஆகி அப்படி நின்னுகிட்டு இருக்கு. இதுதான் வந்து சைஃபர் பேட்டர்ன். ஸோ இதுதான் வந்து அந்த சைஃபர் பேட்டர்ன். இந்த சைஃபர் பேட்டர்னை வச்சுட்டனால தான் இங்க வந்து நிஃப்டி வந்து கீழ போகாம இங்க வந்து சைட்வேஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேட்டீங்கன்னாக்கா, நிஃப்டி வந்து கீழ வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் 24,400 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் எத வச்சு அத சொல்றேன் அப்படின்னாக்கா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கான ஒரு ஹார்மோனிக் ஜோன் வந்து ஃபார்மேஷன் வருது. ஸோ அதுவுமே சைஃபர் பேட்டர்ன் தான். ஸோ அந்த சைஃபர் பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது, ஸோ இது வந்து ஒரு 2400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்ன்றது என்னுடைய இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. 400னா ஒரு 420 420ல இருந்து 400 அந்த ரேஞ்ச் வந்து வரும். நான் வந்து ஹார்மோனிக்ஸோட ஜோன்ஸ் பக்காவான வந்து ஸோ பிரைஸ் ரிவர்சல் ஜோன்ஸ் ஒரு 2, 3 ஜோன்ஸ் வரும். அது எல்லாமே நம்ம போட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அத பாருங்க. ஸோ அத பார்த்துட்டு நீங்க எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்றதையும் பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ஸோ நல்லாவே நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம வீடியோ ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்தோம். அத பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து 2000 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டில வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வந்து பிரெடிக்ட் பண்ணோம். எப்படின்னா, ஹார்மோனிக்ஸ் மூலியமா தான் வந்து அத வந்து நம்ம பண்ண முடிஞ்சது.
ஸோ இதுதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து 2000 பாயிண்ட் வந்து வெறும் 12 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ல வந்து 2000 பாயிண்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்றது. ஸோ இப்பயுமே நம்ம அதை தான் பண்ண போதும். பட் ஆனால் லெவல்ஸ் வந்து ஹார்மோனிக் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல் தான் போஸ்ட் பண்ண போதேன். அண்ட் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதனால நீங்க ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கானது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி வந்து ஸோ ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல தான் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் வந்து இதுவாக சப்போர்ட் கிரியேட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இந்த சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டு இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸஸில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு கேண்டில்குள்ளேயும் வந்து சின்ன சின்ன கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நம்ம வந்து போடலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரையாங்கிள் ஃபார்ம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆகுது. ஸோ லைன் டைப்பை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது 1 2 3 டச்சஸ் கிட்ட இதுவாயிருக்கு. 3 4 டச்சஸ் பாட்டம் சைடில் இதுவாயிருக்கு. அண்ட் ஹையர் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 1 2 3 3 to 4 டச்சஸ் கிட்ட இது பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இப்படி இப்படி வந்துட்டு உடைக்குதா இல்லை அங்கேயே உடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கான அனாலிசிஸ். இப்போ வந்து நம்ம ஒரு டெய்லி அனாலிசிஸும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ டெய்லி அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா பெருசாக வந்து குயிக் ட்ராப் தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு இதுவும் வரல. அண்ட் நமக்கு வந்து டெய்லியில் நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வரைக்கும் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் டெய்லி பெருசாக இல்லைன்றதுனால நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் நம்ம வந்து ஒரு 1 ஹவரில் பார்த்தோம்னாக்கா எதுவுமே இல்லை பெருசாக. ஸோ வீக்லியில் எதனாச்சும் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னாலும் வீக்லிலையும் பெருசாக இல்லை. வீக்லிலையும் இல்லை. வீக்லியில் இல்லைனாலும் ஆப்வியஸாக மந்த்லிலுமே பெருசாக இருக்காது. பேங்க் நிஃப்டி அப்படியே வந்து மேலே தான் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த லெவல் தான் நம்ம போடணும். ஸோ அப்படியே இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த ரைசிங் சேனல் பேட்டர்ன் மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டோம் அப்படின்னாக்கா இப்போதைக்கு வந்து ஒன்றாவது பொறுத்த வரைக்கும் இதுதான் இது. இன்கேஸ் வந்து இந்த ஜோன் நல்லா ஸ்ட்ராங்காக உடைக்கும் பட்சத்தில் வந்து மேலே போகுன்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கலாம் நம்ம. ஆனால் இங்கே வந்து நம்ம எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும். எதுலனா ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸில் தான். ஸோ ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் மல்டிபிள் ஹிடன் லைன்ஸும் இருக்கும். பட் ஆனால் 1 ஹவர்ன்றனால நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறவங்க பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து இது வந்து 15 மினிட்ஸில் இருக்கும். ஸோ 1 ஹவரில் பார்த்தோன்னாக்கா 1 ஹவரில் பார்த்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைன், மேஜர் ஹிடன் ட்ரெண்ட் லைன் இது. 15 மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லாவே வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக ஆறாயிரம் அரைச்சிருக்காங்க மேலே கீழேன்ட்டு. ஸோ இங்கே வந்து ஆனால் கன்சாலிடேட் ஆகிட்டே தான் இருக்குது. பார்ப்போம் நம்ம என்ன ஸ்டேஜ் என்ன இது ஆகுதுன்றது. ஸோ 15 மினிட்ஸ்லையும் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இதை கீழே போனோம்னா இன்னமும் ரொம்ப ஸ்மால் ஆகிடுமேன்னு பார்க்குறேன். ஏன்னா இது கீழே நம்ம 5 மினிட்ஸ் தான் போகிற மாதிரி ஆகிடும். 15 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு வந்து ஜோனாக இருக்குது. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து 5 மினிட்ஸில் எடுத்தேன் ஆனால் 15 மினிட்ஸில் எடுத்தேன் ட்ரேட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கு என்ன ரீசன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுக்கும். ஏன்னா இப்போ வந்து ஸ்டாக் வந்து இப்படி வந்து போய்கிட்டு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் 15 மினிட்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாக் வந்து உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் பை என்ட்ரி எடுப்பீங்க. பட் ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து என்ன ஆகுனாக்கா ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிட்டு அப்படியே கீழே வந்து க்ளோஸ் ஆகிடும். இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கனாக்கா ஹையர் டைம் ஃப்ரேம் கூட வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த 15 மினிட்ஸ் லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த 15 மினிட்ஸ் உடைய ஹிடன் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து லெவல்ஸு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் இருக்கும். ஸோ ஹார்மோனிக்ஸ் நான் வந்து செப்பரேட்டாக போட்டு அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இங்கேயும் சைஃபர் பேட்டர்ன். ஸோ நிஃப்டியும் சைஃபரில் இருக்குது. அண்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து சைபர் பேட்டர்னில் தான் வருது. ஸோ சைபர் பேட்டர்னில் வரும்போது இந்த இடத்துல கிட்ட நமக்கு வந்து என்ட்ரி வருது. ப்ளஸ் வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டுமே இங்கே வருது. அதை வச்சு பார்க்கும்போது ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு இந்த ஜோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து 55,150 கிட்ட இருக்கும். 55,150ன்றது வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு குரூஷியல் செம ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து இங்கே வந்து ஏதாச்சும் சைஃபர் இல்லைனாக்கா ஷார்க்கு இல்லை பேட் பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் ஃபார்மேஷன் ஆகுதான்றதை பார்ப்போம் நாம.
ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபினிஃப்டி போயிடலாம். ஃபினிஃப்டி நம்ம போனோம் அப்படின்னாக்கா ஒரே வந்து சைட்வேஸ் தான் இதுவுமே. மோஸ்ட்லி வந்து சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து ஓரளவுக்கு வந்து இதுவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபினிஃப்டியும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கு. ஃபினிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி இருக்கு போல. ஸோ நல்லா வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே சூப்பராக. நல்லா டபுள் பாட்டம் இது பண்ணிட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா இந்த இடத்த உடச்சிட்டு உள்ள க்ளோஸ் வச்சிருந்தாங்க. ஆனால் ஃபினிஃப்டி வந்து கரெக்டாக இந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. டபுள் பாட்டம் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போனோம்னாக்கா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இடன் ட்ரெண்ட் லைன் கிடையாதுன்றதுனால நம்ம நார்மலாகவே வந்து போட்டுக்கலாம் இதை. ஓகே. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓகே இது வந்து டவுன் சைடு சேனல் பேட்டர்ன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த சார்ட்டுக்கான ஒரு அனலைசிஸ். இடன் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு. 15 மினிட்ஸ் போயிடலாம் நம்ம. 15 மினிட்ஸ் போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான அனலிசிஸ் நண்பர்களே. ஸோ வந்து ஒரு நல்ல அனலிசிஸில் தான் இது போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு கன்சல்டேஷன் சைடில் இருக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இது வந்து எப்படி போகுதுன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. ஸோ இதே நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன கன்சிடரேஷன் எடுக்கணும்னாக்கா கேண்டலோடைய க்ளோசிங் பேசிஸ் வச்சு எடுத்துருக்கேன் நான் இங்கே. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஸோ ரிமைனிங் இடத்துல எல்லாமே நான் வந்து கேண்டலோடைய விக்ஸை வச்சு எடுத்துக்க நம்ம லைன் ட்ரெண்ட் லைன்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இடன் பேட்டர்ன்ஸ்ன்றதுனால இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கேண்டலோடைய க்ளோஸில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபின்னிஃப்டிக்கான அனலிசிஸ் நண்பர்களே. ஸோ ஹார்மோனிக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து இதில் குரூப்பில் போட்டுடலாம். அடுத்து வந்து சென்செக்ஸ். சென்செக்ஸும் இண்டெக்ஸும் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நிஃப்டி 50 உடைய ஃபர்ஸ்ட் 30 கம்பெனி தான் சென்செக்ஸில் இருக்கும். ஸோ அந்த ரீசனால மெஜாரிட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க சென்செக்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து நல்லாவே உடச்சிட்டு மறுபடியும் உள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் சேமாக தான் இருக்காங்க. சேம் லைக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இப்படி போட்டோம்னாக்கா இன்னமும் ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ஷார்ட்டர் டேர்மில் வந்து ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் லைனில் தான் போய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய இதுவாக இருக்குது, ட்ரெண்ட் இதுவாக இருக்குது. ஸோ ஒன் டே வந்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஸ்டாக் இன்கேஸ் மேலே போகுதுன்னா இது வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தெரியுது நமக்கு. ஓகே. இன்னமும் நம்ம வந்து இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ ஜென்ரலாக வந்து ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டச் லைன்ஸ் இருந்தால் நல்லது. அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஸோ மேக்ஸிமம் டச் லைன்ஸ் வருதா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுதான் வந்து நார்மலாக இருக்கிற ட்ரெண்ட் லைனுடையது இவங்களுக்கு. ப்ளஸ் வந்து இங்கே இன்னொரு விஷயமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இதுவும் உடைச்சிருக்கு இங்கே. இல்லை இதுவுமே இன்னும் உடைக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைனாக மாறுது நமக்கு. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இங்கே வர ட்ரெண்ட் லைனுமே வந்து இடன் ட்ரெண்ட் லைன் தான். அண்ட் இடன் ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் கேண்டில் க்ளோஸ் வச்சு போடுங்க இடன் ட்ரெண்ட் லைனை. ஸோ இதெல்லாம் தான் வந்து இடன் ட்ரெண்ட் லைனு. ஓகேங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் அனாலிசிஸ் வந்து எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்பெஷாலிட்டி இடன் ட்ரெண்ட் லைன்ஸ். இடன் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இதை உடைக்குதுன்ற பட்சத்தில் இவ்வளோ தூரம் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஆனால் இது ஆல்ரெடி கீழே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க உடச்சி. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி நிஃப்டியில் சொன்ன மாதிரி கீழே வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைஃபர் பேட்டர்ன் தான் ஃபார்மேஷன் வந்து பார்த்துருந்தேன் நான். சேம் லைக் நிஃப்டி சைஃபர் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஸோ 0 பாயிண்ட் வந்து 80,000
ஸோ சென்செக்ஸ் வந்து 80,000 100 80,000 80,050லேருந்து 80,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் ஜோன்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து ஹார்மோனிக்ஸ் வந்து நீங்க பிலீவ் பண்றீங்களா? இல்லனாக்கா நீங்க இன்னமும் வந்து பிரைஸ் ஆக்ஷன் அததான் யூஸ் பண்றீங்களா அப்படின்றத பத்தியும் சொல்லுங்க. அண்ட் எப்பயுமே மறந்துடாதீங்க, ஹார்மோனிக்ஸ் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிஃபோர்ல இருந்தே இருக்கு. ஸோ நியர்லி 100 இயர்ஸா வந்து மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜினாக்கா அது ஹார்மோனிக்ஸ் தான். பட் நான் வந்து பிரைஸ் ஆக்ஷனும் ஃபாலோ பண்ணுவேன். பட் ஹார்மோனிக்ஸ்ல எனக்கு என்ட்ரி எப்போ மிஸ் அவுட் ஆயிடுச்சோ அப்போ நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பேன். அண்ட் ஹார்மோனிக்ஸ்ல வந்து எனக்கு என்ட்ரி கிடைச்சிருச்சுனாக்கா ஐ மீன் ஏன்னா வந்து ஹார்மோனிக்ஸ் வந்து ஏர்லி என்ட்ரி கொடுத்துரும். இன்கேஸ் நம்ம அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம சேட்டை பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம், இல்லை நம்ம அந்த டைம்ல அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணல அப்படின்னாக்கா அப்போ பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஏதாச்சும் என்ட்ரிஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு நான் வந்து எடுப்பேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டையும் நம்ம சேனலுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.